நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. சிறப்பு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை வட்டம் சேய்களத்தூர் ஊராட்சிக்குட்பட்ட சேய்களத்தூர் சின்ன கண்மாய், வஞ்சிக்குளம், புளிச்சிக்குளம், குருந்தங்குளம், சந்திரனேந்தல், நெடுங்குளம், வலசை, புது கண்மாய், நத்தப்ரோகி ஆகிய கண்மாய்களுக்கு மழைநீர் மட்டுமே பாசன ஆதாரமாக இருந்து வருகிறது. இக்கண்மாய்களுக்கு கிடைக்கும் மழைநீர் வரத்து கால்வாய்கள் அனைத்தையும் தடுத்து வனத்துறையினர் தைல மரங்களை நடவு செய்து மேற்கண்ட கண்மாய்களின் விவசாயத்தை அழித்து வருகின்றனர். இந்த வனத்துறையினர் நடவு செய்துள்ள வரத்து கால்வாய்களை தூர்வாரவோ கால்நடைகள் மேய்க்கவோ வனத்துறையினர் அனுமதிப்பதில்லை. இந்நிலையில் வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சுவது போல எஞ்சிருந்த மழைநீர் வரும் புளிச்சிக்குளம் புஞ்சை நிலம் 2 ஏக்கரையும் அபகரிக்கும் நோக்கில் நாற்றங்கால் பண்ணை அமைக்க வனத்துறையினர் முயற்சிகள் செய்து வருகின்றனர். இதனை தடுக்க கோரி இங்குள்ள மேற்கண்ட 8 மானாவாரி கண்மாய் விவசாயிகள் முற்றுகை போராட்டம், சாலை மறியல் உள்ளிட்ட பல்வேறு போராட்டங்களை நடத்தினர். ஆனால் வனத்துறையினர் தொடர்ந்து மழைநீர் வரத்து கால்வாய்களை தடுத்து நாற்றங்கால் பனை அமைக்கும் பணியை தொடர்ந்தனர். இதனை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மேற்கண்ட கண்மாய்களின் பிரதிநிதிகளாக இராமா, முருகன், கோவிந்தராஜ், பாலகிருஷ்ணன் ஆகியோர் பொதுநல வழக்கு தொடுத்தனர். இந்த வழக்கில் கடந்த 19/3/2025 நடந்த விவாதத்தில் 1 மாத காலத்திற்குள் சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் சேய்களத்தூர் ஊராட்சி கிராம சபையை கூட்டி அதில் பொதுமக்களின் ஒப்புதலை பெற்றால் மட்டுமே தொடர வேண்டுமென உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது. இந்நிலையில் இன்று 19/4/2025 காலை 10 மணிக்கு சேய்களத்தூர் சமுதாய கூடத்தில் சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் திருமதி ஆஷா அஜித் தலைமையில் சிறப்பு கிராம சபை கூட்டம் நடத்தப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலத்தில் சிறுமலர் மேல்நிலைப்பள்ளி, இதயா நர்சரி பிரைமரி ஸ்கூல், சிறுமலர் தொடக்கப்பள்ளியில் தமிழ்நாடு அரசு வழங்கும் நலத்திட்டங்கள் அனைத்தும் மாணவ மாணவிகளுக்கு முழுமையாக வழங்கப்படும். 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை தமிழ் வழி கல்வி முற்றிலும் இலவசம். 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு மாணவிகள் 450க்கும் மேல் மதிப்பெண் எடுக்கும் மாணவ மாணவிகளுக்கு 50% கல்வி கட்டண சலுகை உண்டு. தரமான கல்வி, வளமான எதிர்காலம். மாணவ மாணவிகளை எம்பள்ளியில் சேர்க்க முந்துங்கள். மாணவ மாணவிகளின் படிப்பிற்கும் ஒழுக்கத்திற்கும் 100% வெற்றி உறுதி. இக்கூட்டத்தில் கலந்து கொண்ட விவசாயிகளும் பொதுமக்களும் வனத்துறையினர் கொண்டு வந்த சிறப்பு தீர்மானத்தை எதிர்த்து ஒருமனதாக நிராகரிப்பு செய்தனர். பின்பு மாவட்ட ஆட்சியர் பொதுமக்களின் கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு மழைநீர் வரத்துக்கும் கால்நடை மேய்ச்சலுக்கும் போதிய நிலம் இல்லாததால் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று வனத்துறை நாற்றங்கால் அமைக்கும் பணியை வேறு இடத்திற்கு மாற்ற உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். நியூஸ் 21 செய்திகளுக்காக தினேஷ்குமார்.